The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. This video is sponsored by Educase Digital Marketing. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய டவுட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த கமெண்ட் பற்றியே வரும். என்னென்னா, இந்த வெந்தய டீ வந்து எவ்வளோ நாள் எடுக்கணும், ஓவலேஷன் வரைக்கும் எடுக்கலாமா, ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கலாமா, நாள் தள்ளி போகும்போது எடுக்கலாமா, எத்தனை மாதத்துக்கு இதை எடுக்கணும், இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வெந்தய டீ இதை பற்றியே வரும். இதுக்கான ஆன்சர்ஸ் நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் தனியாக எவ்வளோ நாள் எடுக்கணும், எத்தனை மாதம் எடுக்கணும் அப்படின்றத நான் சொன்னதில்லை. அதை நிறையா பேர் கேட்குறதுனால தனியாக அதுக்காக தான் இந்த வீடியோ. எதுக்கு இந்த டவுட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைமில் நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த வெந்தய டீ ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்களுக்கு இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஒன்று கன்ஃபியூஷன்ஸ் வருது. இந்த வெந்தய டீ எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, இது குறிப்பிட்டு டைரெக்டாக உங்களோட ஓவலேஷனுக்கோ உங்கள் ப்ரெக்னென்சிக்கோ இது நேரடியாக ஹெல்ப் பண்ணாது. இந்த வெந்தய டீன்றது உங்கள் லைஃப்பில் ஒரு பகுதியாக நீங்கள் எடுத்துக்கணும், டெய்லி எடுக்கணும். மாதம் 30 நாள் எடுக்கணும், ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் எடுக்கணும், டெய்லி எடுக்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் கூட எடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ டேப்லெட்ஸ் போடுறீங்க, டேப்லெட்ஸ் போடல, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஐயுஐ பண்ணுறீங்க, ஹார்மோன் டேப்லெட் போடுறீங்க, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் போடுறீங்க, கலர்ஷிக்காய் எடுக்கிறீங்க, சீட் சைக்கிளிங் எடுக்கிறீங்க, தைராய்டு இருக்குது, தைராய்டு இல்லை, பிசிஓடி இருக்குது, பிசிஓடி இல்லை, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இந்த வெந்தய டீ வந்து எடுக்கலாம். இவங்க தான் எடுக்கணும், இவங்க தான் எடுக்கக்கூடாதுன்றது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி டெய்லி எடுக்கணும், ஓவலேஷன் வரைக்கும் தான் எடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. க்ளோவ் வாட்டர், கிராம்பு தண்ணீர் தான் ஓவலேஷன் வரைக்கும் எடுக்கணும். கருமுட்டை ரிலீஸ் ஆகிறதுக்கு க்ளோவ் வாட்டர் ஹெல்ப் பண்ணும். பட் இந்த வெந்தய தண்ணின்றது ஓவரால் நம்ம பாடி ஹெல்த்துக்கு, ஓவரால் நம்மளோட ஹார்மோன்ஸ்க்கு பேலன்ஸ் ஆக்குறதுக்கு, ஓவரால் நம்ம யூட்ரஸ் ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு, எக்கு நல்லா ரெடி ஆகிறதுக்கு, இந்த மாதிரி நம்மளோட ஓவராலாக நம்ம பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஹெல்ப் ஆகிறது தான் இந்த வெந்தய டீ. ஸோ அதை இவ்வளோ நாள் தான் எடுக்கணும், அவ்வளோ நாள் தான் எடுக்கணுன்றது எந்த ஒரு கணக்கும் கிடையாது. மாதம் 30 நாளும் எடுக்கணும், ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் டெய்லி எடுக்கணும் இந்த வெந்தய தண்ணி. இது யாருக்கெல்லாம் மெயினாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, வெயிட் கெயின் பிரச்சனை இருக்கவங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்கவங்க, ஸோ கருமுட்டை சரியாக வளரலைன்றவங்க, இல்லைனா ரொம்ப சைஸு பெருசாயிருச்சு ஆனால் எனக்கு ரிலீஸ் ஆகலை, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த வெந்தய டீ எடுக்கலாம். எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, நான் எடுக்கலாமான்னா அவங்களும் எடுக்கலாம். அவங்களுக்கும் ஹெல்தி எக்குக்கு, ஹெல்தி ஹார்மோன் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வெந்தய டீ வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இப்போ எடுக்கணுன்றவங்க அதே மாதிரி எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு டவுட் வருது. ஏன்னா இந்த க்ளோவ் வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர்ஷிக்காய், சீட் சைக்கிளிங், இதெல்லாம் பீரியடான 3rd டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் இந்த வெந்தய டீக்கு வந்து இத்தனாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணணுன்றது கணக்கு கிடையாது. நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலான்னா நாளையிலேருந்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், டெய்லி எடுக்கலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில். மறந்துடாதீங்க, வெந்தய டீ எப்பயுமே எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தால் தான் அது நல்லா வேலை செய்யும். நீங்கள் காஃபி டீ குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டுலாம் எடுத்திங்கன்னா அது அந்தளவுக்கு எஃபர்ட்டாக இருக்காது. இப்போ ரொம்ப ஹெவியாக எனக்கு பிசிஓடி இருக்குது, நான் ரொம்ப ஹெவி வெயிட்டில் இருக்கேன், ரொம்ப ஓவர் வெயிட்டில் இருக்கேன், ரொம்ப எனக்கு இம்பேலன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஒரு நாளைக்கு 2 டைம் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ மார்னிங் அண்டு ஈவினிங் 2 டைம் எடுக்கலாம். பட் ரொம்ப எனக்கு ஓவர் வெயிட்டெல்லாம் இல்லை, நான் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் காலையில் 1 டைம் எடுத்தாலே போதும். ஸோ வெந்தய டீ பார்த்திங்கன்னா டெய்லி எடுக்கணும், இத்தனை நாள் தான் கணக்கு, அத்தனை நாள் தான் கணக்கு அப்படின்றது கிடையாது. அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதி மாதிரி நீங்கள் டெய்லி எடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.